இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு என்ஐஏ டீம் ஒரு பெரிய கன் சப்ளை மாஃபியா கும்பலை பிடிக்கிறதுக்காக போறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட்டோட ஸ்டார்ட் ஆகுது இந்த படம். அந்த 5-10 நிமிஷத்திலே தெரிஞ்சு போச்சு இந்த படத்தோட கதை எப்படி இருக்க போகுதுன்றது. Getting into Tamil Nadu is not easy. ரீசெண்டா தமிழ் சினிமால வந்த பெரிய டைரக்டர் பெரிய படங்கள் எல்லாமே பெருசா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம எல்லாமே ஃபிளாப் படங்களா வந்துட்டு இருக்கு. அந்த கேட்டகரியில முருகதாசுமே நிறைய ஃபிளாப் படங்கள் கொடுத்துட்டாரு ரீசெண்ட் டைம்ல. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல முருகதாசுக்கு இது ஒரு கம்பேக் படமா இருக்குமா இல்லையா, அண்ட் இந்த மதராசி எப்பேற்பட்ட படம்ன்றத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள கன் கல்ச்சரை கொண்டு வரணும்னு நினைச்சு ஒரு 5 கண்டெய்னர்ல வெறும் கன்ஸ் மட்டுமே வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள சப்ளை பண்றதுக்காக ஒரு மாஃபியா கும்பல் பெரிய அளவுல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட என்ஐஏ டீம், அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி டீம், எப்படியாவது இந்த கன் சப்ளைவை தடுக்கணும், அந்த மாஃபியா கேங்க டோட்டலா பிடிக்கணும்ன்ற ஒரு பிளானோட இந்த படம் கதை ஃபுல்லா நகர்ந்து போகுது. இதுக்கு நடுவுல டெலூஷன் டிசார்டர் பாதிக்கப்பட்ட சிவகார்த்திகேயன் அவர் ஒரு லவ் ஃபெயிலியர்னால இந்த படம் சூசைட் பண்ணிக்கணும்னு இருக்காரு. இவருக்கு எப்படி லவ் ஃபெயிலியர் ஆச்சு, இந்த என்ஐஏ டீம் அந்த மாஃபியா கேங்க பிடிச்சாங்களா இல்லையா, சிவகார்த்திகேயன் எப்படி மென்டல் ஆனாரு, இதுக்கு நடுவுல அவருக்கு எப்படி காதல் வந்துச்சு, இந்த என்ஐஏ டீமுக்குள்ள சிவகார்த்திகேயனும் ஹீரோயினும் எப்படி மாட்டினாங்க, இது எல்லாமே தடுத்தாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அண்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மதராசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என் ஊரு சார், நானும் கூட நிப்பேன். இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சிவகார்த்திகேயன், ருக்குமணி வசந்தன், வித்யுத் ஜம்வால், டான்சிங் ரோசா நடிச்ச சபீர், அப்புறம் விக்ராந்த். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா அவர் இந்த படத்துல ரெகுலரா மத்த படத்துல உள்ள சிவகார்த்திகேயன் இல்லாம இந்த படத்துல நடிப்புல ரொம்பவே மெனக்கிட்டு இருக்காரு. முக்கியமா ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சிவகார்த்திகேயனோட ஆக்ஷன் பிலிம்ல இது ஒரு பெஸ்ட் படம்னே சொல்லலாம். ஏன்னா மாவீரன், அமரன் எல்லாம் தாண்டி இந்த படத்துல அவருக்கு ஆக்ஷன் ரொம்பவே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. தென் இந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்க ருக்குமணி வசந்த் மத்த படத்துல வர மாதிரி எதுக்குடா இந்த ஹீரோயினை போட்டோம் அந்த மாதிரி எதுவும் இல்லாம இவங்களுக்குமே இந்த படத்துல ஒரு கதை ஒண்ணு வச்சு இவங்களை சுத்தியே மொத்த கதையை நகர்ற மாதிரி தான் இந்த படத்தையே கொண்டு போயிருக்காங்க. இவங்களுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப கச்சிதமா நடிச்சிருக்காங்க. எமோஷனலா இன்னும் கொஞ்சம் டெப்தா போயிருந்தா இன்னும் பெட்டராவே இருந்திருக்கும் தான் தோணுது. இதை தாண்டி இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தோட ஆக்ஷன் தான். இந்த படத்துல வர ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸுமே ரொம்பவே புதுசா இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா கிளைமேக்ஸ் ஃபைட், அதுலயும் சிவகார்த்திகேயன் பண்ணிருக்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. பட் என்ன ஒண்ணு, இந்த ஆக்ஷன் சீன்ஸ்ல கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றத கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காவே இருந்திருக்கும். தென் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியுமே ஒரு பிளஸ் தான். ஏன்னா இவ்வளவு பெரிய ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் நடக்கும்போது அந்த ஒரு முக்கியமான ஆக்ஷன் சீன்ஸ்லுமே அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நமக்கு கேப்சர் பண்ணி காட்டுறதெல்லாம் ரொம்பவே பிரமாதமா இருந்துச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் அவரோட ஆக்ஷன்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஆக்டிங்லயுமே இந்த படத்துல ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இன்னசென்ட்டா வர சீன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உதாரணத்துக்கு அவர் நார்மலா இருக்கும்போது ஏதாவது ஆக்சிடென்டோ இல்ல பிளட்டையோ பார்க்கும்போது அவர் ஒரு மாதிரி அப்நார்மலா ஆவறாரு. அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அவர் கொடுக்கிற பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா ஹாஸ்பிட்டல் சீன், இதை நான் ரிவீல் பண்ண விரும்பல, நீங்க படம் பாருங்க, அது ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காவே இருக்கும் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்ல. இந்த படத்துல இவ்வளவு பாசிட்டிவ் இருந்தாலும் ஏகப்பட்ட குறைகளுமே இருக்கு இந்த மதராசி படத்துல. அதுலயும் குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா எமோஷனலா கனெக்ட் பண்ணிக்க தவறிட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா இந்த படத்தோட கோரே அந்த லவ் தான். அந்த லவ் காட்டும் போது ஒரு மாதிரி எமோஷனலா இல்லாம நார்மலா கடந்து போற மாதிரியே இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா ஹீரோயினுக்கு ஹீரோ மேல வர காதல், இவர் மென்டலி டிஸ்டர்பா இருக்காரு, அதையும் தெரிஞ்சுக்கிட்டு இவர் நல்லது பண்றாருன்றதுனால காதல் வரதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அன்யூஷுவலா ஏத்துக்க முடியாத மாதிரியே இருக்கு. அவங்க லவ் ஃபெயிலியர் ஆகி சிவகார்த்திகேயனை விட்டு போறதுமே ஒரு மாதிரி ரீசனபிளாவே இல்லாம விட்டுட்டு போறது, அதுக்காக சிவகார்த்திகேயன் சூசைட் பண்ணிக்கிறேன்னு போறது, இந்த மாதிரி எந்த சீனுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம ரொம்ப போரிங்கா தான் இருக்கு. அண்ட் இந்த படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்குமே இருக்கு. ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கிறேன் பிரிட்ஜ் மேல நின்று குதிக்க போறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் வெறும் போன் மட்டுமே வச்சு நிக்கிறது, கீழே குதிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன பிறகு அது எந்த ஒரு போலீஸ் கேஸுமே ஆகாம ஜஸ்ட் லைக் தட் கடந்து போறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். அண்ட் இன்னொரு குறை என்னன்னு பாத்தீங்கன்னா மத்த படத்துல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹீரோ கும்பலுக்கு எதுவுமே ஆகாது, வில்லன் குரூப் ஒன் பை ஒன்னா செத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அப்படியே ஆப்போசிட்டா வில்லன்கள் குரூப்புக்கு எதுவுமே ஆக மாட்டுது அந்த டீம்ல இருக்க யாருக்குமே. ஆனா அதுவே இந்த என்ஐஏ டீம், இந்த ஹீரோ கும்பல்ல இருக்கவங்க தான் எல்லாருமே செத்துக்கிட்டே இருக்காங்க. இதை தாண்டி வித்யுத் ஜம்வால் வர சீன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் ஆனா அவர் ஒரு 2 சீன் 3 சீன் தான் வராரு இந்த படத்துக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஆக்ஷன் சீன், படத்தோட மிடில் ஒரு ஆக்ஷன் சீன், கிளைமேக்ஸ்ல ஒரு ஆக்ஷன்
ஆக்ஷன் சீன். இதை தவிர்த்து இந்த படத்துல அவருக்கு வேற வேலையே கிடையாது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சு. பட் எமோஷனலா இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கை பெட்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அது மக்களுக்கு, அது பாக்குற ஆடியன்ஸுக்கு ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் அது இந்த படத்துக்கு ஒரு மாதிரி எலிவேட் பண்ணியும் காட்டியிருக்கும். பட் அது அந்த மாதிரி, பட் அது எல்லாமே ரைட்டிங்ல எங்கேயோ ஏஆர் முருகதாஸ் மிஸ் பண்ண மாதிரி தான் தெரியும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவி. உங்களுக்கு தியேட்டர் போய் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா போய் பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஆக்ஷன்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று தட்டிட்டு, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். முடிஞ்சா தொடுறா.